ஹாய் எவ்ரிவன், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் வெல்னஸ் கோச். ஸோ இன்றைக்கி ஒரு சின்ன டாபிக் பற்றி பேசலாம். நார்மலாக நம்மளுக்கு அடிக்கடி தலைவலி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவஸ்தைப்படுறோம் இல்லைங்களா? ஸோ இந்த தலைவலியில் ஒரு சில விஷயங்கள் இருக்குது. இன் ஜென்ரல் நம்மளுக்கு தலையில் முன்பக்கம் வலிக்குது அப்படின்னு சொன்னால் நம்ம நிம்மதியாக தூங்கி எழுந்தாலே பாதி பிரச்சனை சரியாயிடும். இன்கேஸ் தலையோட மேல் பக்கம் வலிக்குது அப்படின்னு சொன்னால் நல்லா சாப்பிடுங்க, நல்லா தண்ணி குடிங்க, மைண்டை ரிலாக்ஸாக வச்சுக்கோங்க, கண்டிப்பாக சரியாயிடும். இல்லைங்க எனக்கு தலையோட பின்பக்கம் வலிக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கீங்க, எதையோ யோசிச்சுட்டே இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். யோசித்தா எதுவுமே சொல்யூஷன் நம்மளுக்கு கிடைக்காது. எது நடக்குதோ அது நல்லபடியாக நடக்கட்டும்னு உங்களுக்கு பிடிச்ச தெய்வத்துக்கிட்ட விட்டுட்டு கம்முன்னு ரிலாக்ஸாக விட்டுட்டிங்கனாலே சரியாக போயிடும். இது இல்லாமல் தலைவலியில் நிறைய வகைகள் இருக்குது. ஒன்று ஸ்ட்ரெஸ்ஸுனால வர்றது, ரொம்ப ஸ்ட்ரெஸ்னால வர்றது. இன்னொன்று ஒரு பக்கம் மைக்ரேன் சொல்லுவாங்க, ஒற்றை தலைவலி. மூணாவது ரொம்ப டென்ஷனானால், அது பிபி ஏறிச்சுனாலே தலைவலி வர்றது. இன்னொன்று கிளஸ்டர் ஹெட்டேக் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு கொத்தா வலிக்கும். அடுத்தது சைனஸ்னால வர்றது, சரிங்களா? யாருக்காவது வீசிங் சைனஸ் இருக்குது அப்படின்னா அதனால் வர்றது. அடுத்தது போஸ்ட் ட்ரமாட்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது நான் ஏதாவது திடீர்னு ரொம்ப அதிர்ச்சி ஆகிட்டேன் அப்படின்னு சொன்னால் அதனால் வரக்கூடிய தலைவலி. டிஎம்ஜே, அதாவது தாடை பகுதி மட்டும் ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி பெயின் தாங்க முடியாமல் போகிறது. எக்ஸஷன் அப்படின்னும் போது ஏதாவது நம்ம ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக வேலை செய்யணுமேனு செய்கிற போது கண்டிப்பாக தலைவலி வரும். அடுத்தது ஒரு மாதிரி மண்டை இடிக்கிற மாதிரி ஒரு தலைவலி. இந்த மாதிரி நிறைய வகைகள் இருக்குது. உங்களுக்கு இதை பற்றி ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, என்னென்னு தெரிஞ்சுக்கணும், இதிலேருந்து மாத்திரை மருந்துனுடைய ஹெல்ப் இல்லாமல் நம்மளுடைய கை வைத்தியத்தினால நம்மளுக்கு வெளியில் வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கான்டாக்ட் பண்ணுங்கள். 8122006088. ஸோ டெக்ஸ்ட் பண்ணுங்கள், கால் எடுக்க முடியாது கோச்சிக்காதீங்க, டெக்ஸ்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவாங்க. சரியா? தேங்க்யூ ஸோ மச். ஹெல்த்தியாக இருங்க. ஹெல்த் இருந்தால் தான் வெல்த்துன்னு சொல்லிட்டு நிறைய பேர் இன்றைக்கி நம்ம ஆரோக்கியத்தை தொலைச்சிட்ருக்கோம். அது வேண்டாம். நீங்கள் நல்லா இருந்தால் தான் உங்கள் குடும்பம் சந்தோஷமாக இருக்கும். ஸோ ஹாவ் அ கிரேட் டே, ஒண்டர்ஃபுல் டே, ஹாப்பி வீக்கெண்டுக்கு ரெடி ஆகிடுங்க. தேங்க்யூ, பாய்.